அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சன் இன் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், சூரியன் வந்து உங்க லக்னத்திலே இருந்தாரு அப்படின்னா என்ன பலன்? ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ராஜா, நான் தான் வந்து அரசன், அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கும். ரஜோகுணம், தங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவங்க வந்து பலிகடவா யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த காலத்துல வந்து ராஜாலாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து கிங்கு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து தங்களுடைய நாட்டையே வந்து டிசைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும், சகல சம்பத்து இருக்கும். அவங்கள வந்து யாரும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க சொல்றது மட்டும்தான் மற்றவங்க கேட்கணும். மற்றவங்க சொல்றத வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இதுதான் வந்து சன் இன் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஸோ இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன். நீங்க வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சன் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், சூரியன் வந்து உங்களுடைய லக்னத்துல இருக்காரு அப்படின்னா என்ன பலன்? லக்னம் என்ன? உங்களுடைய 95% ஆஃப் த லைஃப் டைம் நீங்க வந்து எப்படி இருப்பீங்க அதுதான் வந்து லக்னம். அதே மாதிரி உங்களுடைய பாடி, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், உங்களுடைய மைண்ட், இது வந்து லக்னம். லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியரை வந்து குறிக்குது. 95% ஆஃப் லைஃப் டைம் நீங்க எந்தெந்த விஷயங்களை பண்றீங்க அப்படின்றத பொறுத்து லக்னம் வந்து அந்த பலன் வந்து கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய திருமணம் எல்லாமே வந்து லக்னத்துல அடங்கிரும். மற்ற வீடுகள் வந்து இப்ப 7வது வீடு தான் வந்து திருமணம், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வந்து லக்ன பாவத்தை வச்சுதான் வந்து அதெல்லாம் வந்து கணக்கிடுவாங்க. அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ லக்னத்தை வச்சு எல்லா வீட்டோடைய பலன்களையும் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். லக்னம் வந்து விதி, சரிங்களா? ஓகே. இப்போ சூரியன் யாரு? சூரியன் வந்து உங்களுடைய தந்தை, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், மெயினா வந்து உங்களுடைய ஈகோ. மற்றவங்க கிட்ட வந்து நீங்க வந்து எவ்வளவு ஈகோவோட இருக்கீங்க அப்படின்றத சொல்லக்கூடியது வந்து சூரியன். சூரியன் வந்து ஒளி கடவுள், மற்றவங்களுக்கு வந்து லைஃபை கொடுக்குறவர். ஹி இஸ் கிவிங் த லைஃப். பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து உதயமாச்சு அப்படின்னா எல்லா ஜீவராசியும் வந்து சூரியனை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும். எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கும். சூரியன் வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கொடுக்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ இப்போ ஏன் திடீர்னு பண்றேன் அப்படின்னா, இந்த மாசம் சித்திரை மாசம் மேஷத்துல வந்து சூரியன் வரும்போது சூரியன் வந்து உச்சம், சூரியனோட ஃபுல் பவர் இருக்கும். அதனால வந்து பண்றேன். ஸோ சூரியன் வந்து அரசியல்வாதிகள், நீதிபதிகள், இதெல்லாம் வந்து சூரியன் அப்படின்னா வந்து பவர். ஸோ இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்தில் இருந்தால் நீங்க தான் வந்து ராஜா அப்படின்னு வந்து மைண்ட்ல நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக அந்த கார்பரேட் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுடைய சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஈகோ பேட்டில் இருக்கும். நீ என்னடா எனக்கு வேலை சொல்றது, நான் தாண்டா வந்து எல்லாமே அப்படின்னு நினைப்பீங்க. அதனாலதான் வந்து வேலை உங்களுக்கு வந்து 75% செட் ஆகாது. ஏதாவது ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு நார்மல் எக்ஸிகூட்டிவ் ரோல்ல இருக்காங்க அப்படின்னா மேனேஜர் கூட செட் ஆகாது. அதே மாதிரி கூட இருக்க வேலையாட்கள், கொலீக்ஸ் கூட வந்து இவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழவே முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். எங்க இருந்தாலும் சரி இவங்க வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனோட முழு பவர், ஈகோ வந்து மைண்ட்ல இருக்கும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இப்படி நம்மள சொல்றாங்களே, நம்மளாம் யாரு, என்கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி பேசுறீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கோபம் வந்து ரைஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல லக்னம் வந்து வைராகியமான ஒரு வீடு, அதனால வந்து இந்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரியன் லக்னத்துல இருந்து 7வது வீட்டை பாக்குறாரு. இங்க என்ன பிரச்சனைனா 7வது வீடு வந்து திருமணம், உங்களுடைய மனைவி. ஸோ சன் வந்து ஈகோ இல்லைங்களா, அதனால வந்து மனைவி கிட்ட ஈகோ பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் உருவாகும். இதனாலே பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி வந்துடும். இவங்களோட ஈகோக்கு ஏற்ற மாதிரி மனைவி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நம்ம சொல்றத வந்து வாழ்க்கை துணை வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அங்க வந்து உங்களுடைய ஈகோ வந்து பூஸ்ட் ஆகும். அதுதான் வந்து சூரியன் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஏன்னா வந்து அவருடைய பார்வை வந்து 7வது வீட்டுல விழுது இல்லைங்களா. ஸோ 7th ஹவுஸ் வந்து மேரேஜ், அந்த மாதிரி மேரேஜுக்காக வந்து தங்களுடைய மேரேஜ் வந்து பிரம்மாண்டமா இருக்கணும்,
ஒரு ராஜா வந்து கல்யாணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து சன் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஸோ 7th ஹவுஸை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மைண்ட்ல வந்து நான் தான் வந்து பெரிய ஆளு, எனக்கு வந்து மேலானவங்க யாரும் இல்லை, எனக்கு வந்து எல்லாருமே கீழே தான், நான் தான் வந்து அரசன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன் இது. ஸோ இவங்களை வந்து தப்பு சொல்ல முடியாது. இவங்களோட கார்மிக் பேக்லாக் வந்து கர்ம வினைகள், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு. முன்னாடி வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கலாம், அதனால வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அந்த மாதிரி வரும் அப்படின்றதுதான் சூரியன் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த புலவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து போற்றி வந்து பாடுவாங்க. நீங்கள் வந்து அவங்கள புகழ்ந்தீங்க அப்படின்னா இவங்களை ஒரே ஒரு விஷயத்துல வந்து அப்படியே நீங்கள் பிளாஸ்ட் பண்ணிடலாம், வீழ்த்திடலாம். எப்படின்னா வந்து அவங்க ஐஸ் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு அவங்க மூலியமா என்ன வேணுமோ வந்து அவங்க அந்த விஷயங்களை வந்து நீங்கள் சாதிச்சிடலாம். ராஜா வந்து புகழ்ந்து பாடினீங்க அப்படின்னா அவர் என்ன கொடுப்பாரு? பொன் பொருள் எல்லாமே கொடுப்பாரு. அதுதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவங்க வந்து யார்கிட்டயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போக மாட்டாங்க. தே ஆர் த கிங். அவங்க மைண்ட்ல வந்து எப்பவுமே அந்த விஷயம் இருக்கும், நான் தான் வந்து ராஜா, நான் வந்து ஆள பிறந்தவன், நீங்க என்ன எனக்கு வேலை சொல்றது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சன் வந்து அவங்களுடைய கெரியரை வந்து குறிக்கிறதால ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து மைண்ட்ல எது இருக்கோ, ஆள் மனசுல எது இருக்கோ அதுதான் வந்து நடக்கும் இல்லைங்களா. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் பொசிஷன், அதே மாதிரி அரசியல்வாதிகள் பெஸ்ட் பொசிஷன். நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் பிளேஸ்மெண்டா இருக்கு. அவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க, அது வந்து நடக்கணும். ஆனா இவங்களுக்கு யாருன்னா ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா செட் ஆகாது, செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான், நான் தான் வந்து எல்லாமே, எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சன் இன் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். சரிங்க நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் உச்சமா இருக்காரா, சன் வந்து மேஷத்துல இருக்காரா, சன் வந்து லக்னத்துல இருக்காரா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த பலன்கள் பொருந்தும், கண்டிப்பா பொருந்தும். திருமண வாழ்க்கையில வந்து நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க செகண்ட் மேரேஜ் வேணும், இது வந்து செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்பவுமே பிரச்சனை தானே. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அதுல வந்து ஈகோ காட்டாதீங்க அப்படின்னு நான் வந்து நண்பர்களுக்கு சொல்றேன். மன்னிச்சுங்க தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா பாருங்க, பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம், குருவே சரணம்.